ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை உங்கள் குடும்பங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் வேதத்தை திருப்பிக் கொள்வோம். ஒரு வேத பகுதி ஒன்றை நாம் இந்த இரவுகளில் நாம் தியானிக்கலாம். 1 சாமுவேலின் புஸ்தகம் 9வது அதிகாரம். 1 சாமுவேலின் புஸ்தகம் 9வது அதிகாரம், அதில் 17வது வசனத்தை சத்தத்தை உயர்த்தி ஒருத்தர் வாசிங்க. 1 சாமுவேல் 9வது அதிகாரம் 17வது வசனம். சாமுவேல் சவுலை கண்டபொழுது கர்த்தர் அவனிடத்தில் இதோ நான் உனக்கு சொல்லியிருந்த மனுஷன் இவனே, இவன்தான் என் ஜனத்தை ஆளுவான் என்றார். எல்லாரும் சத்தமா சொல்லுங்களேன் ஹல்லேலூயா. இந்த வேத பகுதி நமக்கெல்லாம் தெரிந்த ஒரு வேத பகுதி. சாமுவேல் தீர்க்கதரிசியின் நாட்களில் நாம் வேதத்திலிருந்து வாசிக்கிறோம். ஆண்டவராகிய தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலே அடிமைகளாக இருந்தவர்களை ஆண்டவர் வெளியே கொண்டு வந்தார். அவர்களை ஆண்டவர் எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வந்து பாலும் தேனும் ஓடுகிற ஒரு ஆசீர்வாதமான ஒரு கானான் தேசத்தை கர்த்தர்களுக்கு கொடுத்தார். அந்த கானான் தேசத்தில் ஜனங்களுக்கு ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு எல்லா நன்மைகளையும் கர்த்தர் கொடுத்திருந்தார். அந்த நாட்களில் ஆண்டவர் ஒவ்வொருவரை கொண்டு நம்ம அந்த வேதத்தின் சரித்திரங்களை வாசிக்கும் பொழுது ஒவ்வொரு சூழ்நிலைகளிலும் தம்முடைய ஜனத்தை ஆண்டவர் ஒவ்வொரு விதங்களிலே நடத்தினார். ஆரம்ப நாட்களில் ஆண்டவர் தேவனுடைய ஊழியர்களை கொண்டு மோசேயை கொண்டு கர்த்தர் நடத்தினார், யோசுவாவை கொண்டு கர்த்தர் நடத்தினார். அதற்கு பிறகு அவர்களை ஆண்டவர் கானான் தேசத்திற்குள் கொண்டு வந்த பிறகு வேதத்தின் சரித்திரத்தை வாசிக்கும் பொழுது ஆண்டவர் தீர்க்கதரிசிகளை கொண்டு கர்த்தர் நடத்தினார், நியாயாதிபதிகளை கொண்டு கர்த்தர் நடத்தினார். இப்படி ஒவ்வொருவரை கொண்டு ஆண்டவர் நடத்தி வந்தார். காரணம், இஸ்ரவேலுக்கு ஆண்டவருடைய ஜனங்களுக்கு ராஜா என்று ஒருவர் இல்லை. ஆண்டவர் நியமித்த நியாயாதிபதியாக இருக்கலாம், தீர்க்கதரிசியாக இருக்கலாம், அவர்கள் இந்த ஜனங்களை நடத்தி கொண்டு வந்தார்கள். அந்த நாட்களிலே நமக்கு தெரிந்தவனோ ஆண்டவரை நோக்கி இஸ்ரவேல் ஜனங்கள் எங்களுக்கு ஒரு ராஜா வேண்டும் என்று கேட்கிறார்கள். தெரிந்தது அப்படின்னா சுருக்கமாக சொல்லுகிறேன். அந்த ஆண்டவர் உடனே அந்த ஜனங்களுக்கு ஒரு ராஜாவை ஏற்படுத்துவார். முதல்ல ஆண்டவர் மனஸ்தாபப்படுகிறார், ஆனாலும் ஆண்டவர் தம்முடைய ஜனம் கேட்டபடியாக ஒரு ராஜாவை ஏற்படுத்துகிறார். அப்பொழுது ஆண்டவர் சாமுவேல் தீர்க்கதரிசி அன்றைக்கு அந்த தேசத்திற்கு இஸ்ரவேலுக்கு ஒரு தீர்க்கதரிசியாய் ஆண்டவர் வைத்திருக்கிறார். அந்த சாமுவேல் தீர்க்கதரிசி தான் இஸ்ரவேல் தேசத்தில் எந்த காரியங்கள் நடந்தாலும் எது இருந்தாலும் ஜனங்களை நடத்துகிறவர், யுத்தத்தின் காரியங்களை குறித்து சொல்லுகிறவர், எதிராளிகள் வரும்போது அதற்கு என்ன செய்யணும் எல்லாவற்றையும் சொல்லுகிற ஒரு தீர்க்கதரிசியாய் இருந்தார். அப்பொழுது ஒரு நாள் ஆண்டவருடைய பிள்ளைகளாகி இஸ்ரவேலர்கள் கர்த்தரிடத்தில் கேட்டபொழுது ராஜாவை ஏற்படுத்த வேண்டும் என்று சொல்லி தேவனுடைய சமூகத்தில் ஜெபித்த பொழுது ஆண்டவர் சாமுவேல் தீர்க்கதரிசிக்கு தரிசனமாகி இந்த ஜனங்கள் ஒரு ராஜாவை கேட்கிறார்கள், நான் ஒருவரை ஆயத்தப்படுத்துகிறேன், இப்படி வருவான், எல்லா காரியங்கள் சவுல் என்கிற ஒருவனை குறித்து எல்லாவற்றையும் ஆண்டவர் சொன்ன பிறகு இங்க நம்ம பார்க்கிறோம் சாமுவேல் சவுலை கண்ட பொழுது. அப்ப சவுலுடைய வாழ்க்கையில சாமுவேலை பார்ப்பதற்கான ஒரு சூழ்நிலையை ஆண்டவர் ஏற்படுத்துகிறார். அதற்கு முன்பு சாமுவேல் தீர்க்கதரிசியோடு ஆண்டவர் சொல்லுகிறார், சவுல் என்று ஒருத்தன் வருவான், நாளைக்கு ஒருவன் வருகிற அவனை நீர் ராஜாவாய் அபிஷேகம் பண்ணணும், அவனை நீர் ராஜாவாய் இஸ்ரவேலுக்கு நான் தெரிந்து கொண்டேன், நீர் அவர்களுக்கு எல்லாருக்கும் காண்பி, அப்படி ஆண்டவர் சொல்லுறார். அப்படியே சாமுவேல் தீர்க்கதரிசி ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து காத்திருக்கும் பொழுது சாமுவேல் சவுலை கண்ட பொழுது கர்த்தர் அவனிடத்தில் இதோ நான் உனக்கு சொல்லியிருந்த மனுஷன் இவனே. சத்தமா சொல்லுங்களேன் ஹல்லேலூயா. இவன் தான் என் ஜனத்தை ஆளுவான் என்றார். இன்றைக்கு நாம் தியானிக்க போகிற காரியம், ஆண்டவர் வருகிற நாட்களிலே தொடர்ந்து 2-3 வாரங்கள் இந்த சவுலுடைய காரியத்தை குறித்து நாம் தியானிக்கலாம். இன்றைக்கு நான் வேதத்தை வாசிக்கும் போது இந்த வார்த்தைகள் ஒரு நல்ல ஒரு ஆசீர்வாதமாக இருந்தது. கற்றுக்கொள்ளலாம், நிறைய ஆவிக்குரிய காரியங்களை கற்றுக்கொள்ளலாம். ஆண்டவர் இஸ்ரவேலை ஆளுகை செய்வதற்காக ஒரு ஆளுகை செய்கிற ஒரு அதிகாரியாய், ஆண்டவர் இஸ்ரவேலை ஆளுகை செய்கிற ஒரு அதிபதியாய் ஆண்டவர் இஸ்ரவேலுக்கு சவுலை கர்த்தர் ஏற்படுத்தினார். எவ்வளவோ ஜனங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் எங்களுக்கு ஒரு ராஜா வேண்டும்னு கேட்டப்போ இந்த சவுலை பார்க்கலும் ஞானமுள்ள மனிதர்கள் இருந்திருக்கலாம். ஒருவேளை பைபிள் சொல்லுது இவன் எல்லாரை பார்க்கலும் உயரமுள்ள மனுஷனா இருந்தான், எல்லாரை பார்க்கணும் அழகுள்ள மனுஷனா இருந்தான். ஒருவேளை இவனை காட்டிலும் பலசாலிகள், ஞானமுள்ளவர்கள், அறிவாளிகள் பல மனிதர்கள் இருந்திருக்கலாம்.
இவனை விட எல்லாவற்றிலும் சிறந்தவர்கள், மற்ற குணங்களிலே சிறந்தவர்கள் இருந்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் இந்த சவுலை தேவன் தெரிந்து கொண்டார். காரணம் என்ன? லட்சோப லட்ச ஜனங்கள் இருக்கிற இடத்துல ஆண்டவர் சவுலை தெரிந்து கொள்வதற்கு காரணம் என்ன? இன்றைக்கு தேவனை ஆராதிக்கிற தேவனுடைய பிள்ளைகளை ஒன்று புரிந்து கொள்ளுங்க. அந்த வசனத்தின் கடைசி பகுதி விதமாய் சொல்கிறது, இவன்தான் என் ஜனத்தை ஆளுவான். சத்தமா சொல்லுங்களேன், ஹல்லேலூயா. வசனம் சொல்லுது, நாம் அவரோடு கூட பாடுகளை அனுபவிப்போம் என்றால், நாம் அவரோடு கூட பாடுகளை சகிப்போமானால், வேதம் சொல்லுது அவரோடு கூட ஆளுகையும் நாம் செய்வோம். சத்தமா சொல்லுங்களேன், ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவரோடு கூட, அப்ப தேவன் நம் ஆராதிக்கிற தேவன், அவர் நம்மை ஆளுகை செய்யும்படி அதிகாரப்படுத்துகிறவர், அவர் நம்மை ஆளுகை செய்யும்படி நம்மை பலப்படுத்துகிறவர். ஆண்டவராய் இயேசு வரப்போகிறார். அதற்கு பிறகு நியாய தீர்ப்பின் நாட்கள், அந்த ஆண்டவராய் இயேசு இனி வருகிறார். அதற்கு பிறகு 7 ஆண்டுகள், வேதத்தை வாசிக்கும் போது 3.5 ஆண்டுகள், அந்த ஆண்டவருடைய நாட்கள் உபத்திரவ காலம், மகா உபத்திரவ காலம். முதலாவது ஒரு ரகசிய வருகை, அதுல உபத்திரவ காலம், மகா உபத்திரவ காலம். மகா உபத்திரவ காலம் முடியும் பொழுது ஆண்டவராகிய தேவன் வெளியரங்கமாய் வருவார். தன்னுடைய சபையை, தன்னுடைய ஜனங்களோடு ஆண்டவர் வெளியரங்கமாய் வெளிப்படுவார். ஆண்டவர் வெளிப்பட்டு சத்துருவோடு யுத்தம் பண்ணுவார். அதற்கு பிறகு நீங்க வேத சரித்திரத்தை வாசிப்பீங்கன்னா 1000 வருடம் ஒரு ஆளுகை நடைபெறும். பிசாசு அவன் கிரியைகளை எல்லாவற்றையும் ஆண்டவர் பாதாளத்தில் தள்ளுவார். 1000 வருடம் ஒரு ஆளுகை ஆண்டவர் நமக்கு செய்வார், நம்மோடு கூட இருப்பார். யார் யார் தேவனுக்காக பக்தி வைராக்கியமாய் பரிசுத்தமாய் வாழ்ந்தமோ, நாமும் அவரோடு கூட ஆளுகை செய்யக்கூடிய பாக்கியத்தை ஆண்டவர் தருவார். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்த. கர்த்தர் நல்லவர். அப்போ நன்றாய் புரிந்து கொள்ளுங்க, இஸ்ரவேலை ஆளுகை செய்வதற்கு ஆண்டவர் சொல்கிறார், இவன்தான் என் ஜனத்தை ஆளுவான் என்றார். அப்ப ஆண்டவருடைய பார்வையில ஒரு ஆளுகை செய்யக்கூடியவன், ஒரு அதிகாரம் உள்ளவன், ஆண்டவர் உயர்ந்த ஸ்தானத்தில் வைத்த மனுஷன். ஆண்டவர் அவனை தெரிந்து கொள்வதற்குரிய காரணம் என்ன? ஆண்டவர் தெரிந்து கொள்ளுகிற மனுஷன், இந்த சவுலிடத்தில் காணப்பட்ட குணாதிசயம் என்ன? வேதத்தை வாசிக்கும் போது முதலாவது அதே 1 சாமுவேல் 9வது அதிகாரம் 3-4வது வசனத்தை படிங்க. 9வது அதிகாரம் 3-4, அதே 1 சாமுவேல் 9வது அதிகாரம் 3-4. ஆண்டவர் இவனிடத்தில் இவனை தெரிந்து கொள்வதற்கு எத்தனை லட்சோப லட்ச ஜனம் இருந்தும் சவுலை இஸ்ரவேலுக்கு ராஜாவாய் ஆண்டவர் தெரிந்து கொள்வதற்குரிய காரணம் என்ன? அந்த வசனத்தை படிங்க. சவுலின் தகப்பனாகிய கீசுனுடைய கழுதைகள் காணாமல் போயிற்று. சவுலின் தகப்பனாகிய கீசுடைய கழுதைகள் காணாமற் போயிற்று. ஆகையால் கீசு தன் குமாரனாகிய சவுலை நோக்கி, கீஸ் தன் குமாரனாகிய சவுலை நோக்கி, நீ வேலைக்காரில் ஒருவனை கூட்டிக் கொண்டு, நீ வேலைக்காரரில் ஒருவனை கூட்டிக் கொண்டு கழுதையை தேட புறப்பட்டு போ என்றான். அப்படியே அவன் எப்ராயிம் மலைகளையும் சலீஷா நாட்டையும் கடந்து போனான். அங்கே அவைகளை காணாமல் சாலிம் நாட்டை கடந்தார்கள், அங்கேயும் காணவில்லை. வேதம் சொல்லுது பாருங்க, பென்யமீன் நாட்டை உருவ கடந்தும் அவைகளை காணவில்லை. சத்தமா எல்லாரும் சொல்லுங்களேன், ஹல்லேலூயா. நன்றாய் புரிந்து கொள்ளணும். ஆண்டவர் முதலாவது நன்றா இந்த வசனத்தை, தேவன் நம்மை தெரிந்து கொள்வதற்கு, தேவன் நம்மை உயர்த்துவதற்கு, ஒரு மனிதனிடத்தில் சவுலை இஸ்ரவேலுக்கு ஆண்டவர் ராஜாவாய் மாற்றினதற்கு என்ன காரியம்? இன்னைக்கு ஒரு காரியத்தை தான் நம்ம கொஞ்ச நேரம் தியானிக்க போகிறோம். வருகிற பதங்களும் அடுத்த காரியத்தை நம்ம தியானிக்க போகிறோம். முதலாவது, அவனை கர்த்தர் தெரிந்து கொண்டு ஆசீர்வாதம். அதே போல தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு தேவனுடைய பிள்ளை, ஆண்டவரால் அழைக்கப்பட்ட ஒரு தேவ பிள்ளைங்க வாழ்க்கையில நீ ஆளுகை செய்கிறவனாய் கர்த்தர் உன்னை எல்லாவற்றிலும் உயர்த்தி வைப்பதற்கு தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம் என்ன? இங்க நம்ம பார்க்கிறோம், சவுலின் தகப்பனாகிய கீசுடைய கழுதை காணாமற் போயிட்டு, ஆகையால் கீஸ் தன் குமாரனாகிய சவுலை நோக்கி, நீ வேலைக்காரர் ஒருவனை கூட்டிக் கொண்டு கழுதையை தேடி புறப்பட்டு போ என்றான். முதல்ல நீங்க புரிந்து கொள்ளணும், தன்னுடைய தகப்பன், அந்த சவுலுடைய தகப்பன் தன் மகனாகிய சவுலை பார்த்து சொல்கிறார், நமக்கு நிறைய கழுதைகள் இருக்கு, இதுல கழுதைகள் சில காணாம போயிட்டு இதை நீ தேடிவிடும். முதல்ல நான் சொல்லுகிறேன், ஆண்டவருடைய பார்வையில இந்த சவுலிடத்தில் காணப்பட்ட ஒரு பெரிய காரியம் என்னன்னா, அவன் தேவனால் முன்குறிக்கப்பட்டவன் தான், அவன் தேவனால் அழைக்கப்பட்டவன். ஆண்டவர் முதல்ல அவனை தெரிந்து கொண்டான். இந்த சவுல் அந்த அன்றைக்கு இருந்த சாமுவேல் தீர்க்கதரிசிக்கு முன்பு போகணும். அவன் போவதற்கு ஒரு வாய்ப்பை கர்த்தர் ஏற்படுத்துகிறார். என்ன வாய்ப்பு எப்படி ஏற்படுகிறது என்றால், தன் தகப்பன் மூலமாய் நீ போ, தேடி போன்னு சொல்லும்போது முதல் காரியம் புரிந்து கொள்ளுங்க, தன் தகப்பனுடைய வார்த்தைக்கு அவன் கீழ்ப்படிந்தான். எல்லாரும் சத்தமா சொல்லுங்களேன், ஹல்லேலூயா. அவன் என்னன்னா,
இவங்க அப்பா போ, சவுல் அப்பா கீஸ் நீ போன்னு சொல்லும்போது ஒருவேளை இவன் போகாது இருந்திருந்தால் இவன் நிச்சயமாய் சாமுவேல் தீர்க்கதரிசிக்கு முன்பாக நிற்க முடியாது. இவன் சாமுவேல் தீர்க்கதரிசியை சந்தித்து ஆண்டவர் இவனை ராஜாவாய் அபிஷேகம் பண்ண முடியாது. நன்றாய் புரிந்து கொள்ளுங்க. முதல் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில ஆண்டவர் சில காரியங்கள் நமக்கு சொல்லும்போது ஆண்டவருடைய வார்த்தைக்கு எந்த மனுஷன் கீழ்ப்படுகிறானோ அவனுடைய வாழ்க்கையில புறப்பட்டு போ என்று ஆண்டவர் நமக்கு சொல்லும்போது, இல்ல ஆண்டவரே, ஏன் ஆண்டவரே, அப்படி அல்லாம எந்த மனுஷன் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறான், அவன் தன் தகப்பனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தான், ஆண்டவருடைய திட்டத்தை நிறைவேற்றப்பட்டது போல ஒரு தேவனுடைய பிள்ளை கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவனை கர்த்தர் தன்னுடைய திட்டத்தை அவருடைய வாழ்க்கையில் நிறைவேற்றுவார். கரங்களை தட்டி எல்லாரும் ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. எல்லாரும் ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. எந்த மனுஷன் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறானோ ஆண்டவர் ஏற்கனவே தெரிஞ்சுக்கிட்டாரு, ஆண்டவர் ஏற்கனவே தெரிந்து கொண்டார். இவனை தான் இஸ்ரவேலுக்கு ராஜாவாய் மாற்றணும். ஆனா அதற்கு ஆண்டவர் ஏதுவான காரியம் என்ன பண்ணுகிறாரு? தகப்பன் மூலமா சொல்லுகிறாரு. தகப்பன் மூலமா நீ போ, கழுதைகளை தேடி போ. தேவ ஜனமே, நம்மை ஆண்டவர் முன்குறித்திருக்கிறார், நம்மை ஆண்டவர் தேர்ந்தெடுத்திருக்கிறார். இந்த பூமியிலே நமக்கு ஆண்டவர் தாயும் தகப்பனையும் தந்திருக்கிறார். அநேகர் தாய் தகப்பனை இழந்த நிலைமையில் இருக்கிறோம். பிள்ளைகளுக்கு நல்ல பெற்றோர் ஆண்டவர் தந்திருக்கிறார். அதே போல உலக பிரகாரமாய் ஒரு தாயும் தகப்பனையும் ஆண்டவர் நமக்கு தந்திருப்பது போல நம்மை ஆவிக்குரிய வாழ்க்கையில நடத்துவதற்கு ஆண்டவர் நமக்கு கொடுத்திருப்பது நாம் செல்லுகிற சபையில ஒரு தகப்பனாய் ஆண்டவர் ஊழியக்காரனை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். சத்தமா சொல்லுங்கள் ஹல்லேலூயா. அப்ப ஒரு மனுஷன் தேவன் முன்குறித்த ஒரு மனுஷனுக்கு வாழ்க்கையில, தேவன் தெரிந்து கொண்ட ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையில ஆண்டவருக்கு சித்தம் நிறைவேறணும்னா இந்த இடத்துல அவருடைய தகப்பன் கீஸ் தன் மகனை பார்த்து சொல்கிறார், நீ போ, கழுதைகளை தேடி போ, கீழ்ப்படிந்தான். இவன் கீழ்ப்படிந்து போகாதிருந்தால் சாமுவேல் தீர்க்கதரிசி அவன் பார்த்திருக்க முடியாது. இவன் கீழ்ப்படிந்து போகாதிருந்தால் அவன் நிச்சயமாய் அவன் ராஜாவாய் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன் நாட்கள் தாண்டும். இன்றைக்கு மீண்டும் நான் ஆண்டவருடைய வார்த்தை வசனத்தின் மூலமாய் சொல்கிறேன். ஆண்டவரை ஆராதிக்கிற தேவ ஜனமே, நாம் ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்டு தேவ சித்தத்தை செய்யணும்னா சில கடினமான நிலைமைகளை நாம் சந்திக்கணும். இவன் சரியப்பான்னு சொல்லிட்டு புறப்பட்டான். வசனம் சொல்லுது பாருங்க, கொஞ்சம் இடம் அல்ல, பல இடங்களில் தேடி தேடி அலைந்தான். சத்தமா சொல்லுங்களேன் ஹல்லேலூயா. தேடி தேடி அலை. அப்போ நாம் ஆண்டவருடைய பிள்ளைகள் புரிஞ்சுக்கணும். ஆண்டவர் நமக்கு அழைத்த உடனே, ஆண்டவர் நமக்கு சொன்ன உடனே வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற உடனே நிறைவேற்ற மாட்டாரு. ஆண்டவர் நம்மை அழைத்த உடனே, நம்மை கீழ்ப்படிந்த உடனே, நிறைய பேர் உடனே கீழ்ப்படிஞ்சிட்டோம், நிறைய பேர் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு புறப்படுகிறோம். ஆனா நம்முடைய சூழ்நிலை கொஞ்ச நாள் தாண்டும் போது வித்தியாசமாகிறது. வேதத்தை நம்ம வாசிக்கும் போது ஆபிரகாமுடைய தகப்பனை குறித்து வேதம் சொல்லுகிறது. ஆபிரகாமுடைய தகப்பன் அவன் கானானுக்கு போவதற்காக ஆபிரகாமை கூப்பிட்டு புறப்பட்டு வாராரு. சந்தோஷமா தான் புறப்படுகிறாரு. வேதம் சொல்லுது, ஒரு குறிப்பிட்ட இடம் வந்த உடனே ஆபிரகாமுடைய தகப்பன் அங்க குடியிருக்க ஆரம்பிச்சிட்டாரு. அவர் சொல்லுகிறாரு, இந்த இடம் நம்முடைய குடியிருப்புக்கு நல்லா இருக்கு, இங்க நமக்கு மிருக ஜீவன்களுக்குரிய புல் எல்லா உணவும் இங்க இருக்கு, ஆனா இங்க குடியிருப்போம். புறப்பட்டது எப்படி? ஆண்டவருக்காக புறப்பட்டாரு. புறப்பட்டது எப்படி? கானானுக்கு புறப்பட்டாரு. ஆனா வழியில இச்சையான காரியங்கள் அவர் பார்த்ததுனால, அவருக்கு மனசுக்கு பிடித்ததை பார்த்ததுனால அங்க இருந்துட்டாரு. தேவ சித்தம் அவர்கள் நிறைவேறல. அதே போல லோத்தும் ஆபிரகாமும் ரெண்டு பேரும் ஒன்றாய் புறப்படுகிறாங்க. வேதத்தை வாசிக்கும் பொழுது ஆபிரகாம் போகிற வழியில ஆண்டவருடைய திட்டத்தின்படி போனாரு. லோத்து போகிற வழியில தன் மனதுக்கு பிடித்தது, தன் இருதயத்துக்கு பிடித்த செழிப்பான இடத்தை தேடி போனாரு. தேவ சித்தம் மாறி போயிட்டு இன்றைக்கு இந்த வார்த்தை கேட்கிற தேவ ஜனமே, வேதம் சொல்லுது, அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர் ஒரு சிலர் மட்டுமே. கரங்களை தூக்கி சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. அழைக்கப்பட்ட தெரிந்து கொள்ளப்பட்ட கூட்டத்துக்குள்ள நீங்களும் நானும் இருக்கணும். நான் மீண்டும் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்களை அழைத்த நோக்கம் நிறைவேறணும்னா தேவன் உங்களை தெரிந்து கொண்ட அவருடைய திட்டம் உங்களில் நிறைவேறணும். நீ இருக்கிற தேசத்தில் உன்னை ஆசீர்வதித்து உயர்த்துவதற்காய் அவர் தெரிந்து கொண்ட நோக்கம் நிறைவேறணும்னா, நீ வருகிற சபையில எல்லாருக்கும் முன்பு உன்னை ஆசீர்வதித்து உயர்த்துவது அவருடைய திட்டம் ஒன்றில் நிறைவேறணும்னா, ஊழியத்துக்கு அழைத்து பிரித்தெடுக்கப்பட்டு ஊழியத்தில் மகிமையாய் கர்த்தர் பயன்படுத்தணும்னா, குடும்பத்தில் ஆண்டவர் தந்த வாக்குத்தத்தங்கள் நிறைவேறணும்னா, நம்ம அழைக்கப்பட்டு கீழ்ப்படிந்தோம். கீழ்ப்படிந்து புறப்படுகிற வழியில பல
பாடுகள் வரும், பல வேதனைகள் வரும், பல பிரச்சனைகள் வரும். அவைகளின் நடுவில் நாம் உண்மையாய் கர்த்தரை பின்தொடர்ந்தால் நிச்சயமாய் அவருடைய திட்டம் நம்மள விசுவாசிக்கிறவங்க கரங்களை தட்டி பாடுகள், வேதனைகள், போராட்டங்கள், நெருக்கங்கள். எத்தனை பேர் இந்த வார்த்தை கேட்கிற நீங்க சொல்லுறீங்க? எத்தனை பேர் இந்த வார்த்தை கேட்கிற நமக்கு வாழ்க்கையில் இந்த நிலைமையோடு இருக்கும்? கீழ்ப்படிஞ்சு வந்துட்டேன் ஆண்டவரே, நான் கீழ்ப்படிஞ்சு உம்மை ஏற்றுக்கிட்டு சபைக்கு வந்துட்டு, நான் கீழ்ப்படிஞ்சு ஆண்டவரே எனக்கு என்னென்ன நன்மைகளை வச்சிருக்கிறீங்கன்னு சொல்லி நான் உமக்கு ஆலயத்துக்கு வந்துட்டு, ஆனா வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் எவ்வளவு பிரச்சனை ஆண்டவரே, வாழ்க்கையில ஒவ்வொரு நாள் எத்தனை வேதனை. நான் ஒரு நாள் ஒருவரோடு பேசும்போது என்கிட்ட சொன்னாரு, கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது கடினமான வாழ்க்கை. நல்ல ஒரு ஆவிக்குரிய மனுஷன் ஊழியம் செய்கிறார். அப்பதான் அவர் சொன்னாரு, இன்னைக்கு நான் இவ்வளவு பெரிய ஐஸ்வர்யமும் ஆசீர்வாதமும் நிறைந்த ஒரு இடத்துல நான் இருக்கிறேன்னா அப்படின்னா, அவர் இன்னைக்கு நிறைய ஊழியக்காரங்களுக்கெல்லாம் அள்ளி கொடுக்கக்கூடிய ஊழியக்காரர். அவருக்கு அவ்வளவு ஐஸ்வர்யம் ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு. அவர் சொல்றாரு, இவ்வளவு நான் அள்ளி கொடுத்தேன்னா நான் ஒரு நேரம் உணவில்லாமல் ஆண்டவருக்காக ஊழியம் செய்த பாதை உண்டு. ஒரு நேரம் தண்ணி, அவர்கள் சொன்னதுல முக்கியமான சாட்சி, இரவு நேரம் குடிப்பதற்கு தண்ணி இல்லாம தான் போட்டிருந்த பனியன், சட்டைக்குள்ள போட்டிருந்த ஒரே பேண்ட், ஒரே சட்டை, ஒரே உள்ளாடை, இதோடு கூட நடந்த ஊழியம் செய்தவர், போட்டிருந்த உள்ள போட்டிருந்த பனியனை கலத்தி சாக்கடை தண்ணிக்கு மேல, இரவு யாரும் சாப்பாடு, அந்த காலத்தில் அவர் சொல்றாரு, சாக்கடைக்கு மேல பசியினால உண்பதற்கு ஆகாரம் இல்லை, ஊழியம் செய்த நாட்கள் அவர் சொல்லுவார், அந்த சாக்கடைக்கு மேலே என் பனியனை விரிச்சு அந்த சாக்கடை தண்ணி, ஏன்னா அந்த புழுவோடு அள்ளி குடிக்க முடியாது, அந்த பனியனுக்கு மேலே தெளிஞ்சு வரக்கூடிய, அந்த துடிக்க மேலே தெளிஞ்சு வரக்கூடிய தண்ணியை அப்படியே நான் கோரி குடிச்சிட்டு படுத்து உறங்கின நாள் உண்டு. இன்னைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா அவரை கர்த்தர் கோடிக்கு அதிபதியாய் உயர்த்தி ஆசீர்வதித்தார். கரங்களை தட்டி பாடுகள், வேதனைகள், பிரச்சனைகள் நமக்கு நிரந்தரம் அல்ல, அது நமக்கு நிரந்தரம் அல்ல. மீண்டும் ஆண்டவருடைய நாமத்தினால சொல்லுகிறேன், சவுலை பார்த்து ஆண்டவர் அப்பா சொல்லுகிறார், நீ புறப்படு. அவர் புறப்பட்டு போறாரு. ஒரு இடத்துல போய் பார்க்கிறாரு, கிடைக்கல கழுத. இரண்டாவது இடத்துல போய் பார்க்கிறாரு, தூரம் தான் போயிட்டு இருக்கிற தூரம், வெகு தூரம் போயிட்டு இருக்கிற தூரம். நம்ம கேட்கிறோம், இனி எத்தனை நாள் ஆண்டவர் இந்த பாடு, இனி எத்தனை நாள் ஆண்டவர் இந்த வேதனை? எத்தனை பேர் பிரச்சனை வரும்போது கேட்கும், இனி எவ்வளவு நாள் ஆண்டவர் இந்த வேதனை நான் சுமக்கணும், இனி எத்தனை நாள் ஆண்டவர் இந்த போராட்டத்தில் நான் வாழணும், இனி எத்தனை நாள் ஆண்டவர் இந்த கண்ணீரோடு நான் வாழணும். இன்னைக்கு கர்த்தருடைய நாமத்தினாலே சொல்லுகிறேன், சில தூரம் நம்ம போக வேண்டியது இருக்கும், சில தூரம் போக வேண்டிய சூழ்நிலை இருக்கும். ஆனாலும் சொல்லுகிறேன், கீழ்ப்படிந்த உனக்கு கர்த்தர் நிச்சயமாய் நன்மையை தருவார். எல்லாரும் கரந்துக்கு சொல்லுங்களேன், ஹல்லேலூயா. வேதத்தை வாசிக்கும் போது லூக்கா எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம், வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்க. லூக்கா எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம், அதுல 11-12 வசனம் நமக்கு தெரிந்த பகுதி தான். 11-12 வசனத்தை படிங்க. லூக்கா 15:11-12. பின்னும் அவர் சொன்னது, ஒரு மனுஷனுக்கு 2 குமாரர்கள் இருந்தார்கள். அவர்களில் இளையவன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, ஆசியில் எனக்கு வரும் பங்கை எனக்கு தர வேண்டும் என்றான். அந்தபடியே அவன் தன் ஆசையை அவர்களுக்கு பங்கிட்டு கொடுத்தான். எல்லாரும் சொல்லுங்களேன், ஹல்லேலூயா. 20வது வசனத்தை படிங்க. இந்த வசனம் நமக்கு தெரிந்த ஆண்டவராய் இயேசு ஓமையா சொல்லுகிறார். ஒரு அப்பாவுக்கு 2 பிள்ளை இருந்து பெரிய ஆசி உள்ளவன், ஐஸ்வர்யம் உள்ளவன், நமக்கு தெரியும். அது 2வது அந்த இளைய குமாரன் தகப்பனை பார்த்து கேட்கிறான், அப்பா எனக்குரியது எனக்கு தாரும். அப்பா சொல்லுறாரு, உனக்குரியது உனக்கு தான், நீ என்னை விட்டு போகாத, எனக்கு கூட இரு. நமக்கு தெரியும், எல்லாத்தையும் வாங்கிட்டு போயிட்டான், எல்லாத்தையும் செலவழிச்சு, எல்லாவற்றையும் உல்லாசமாய் செலவழிச்சு தீர்த்தான். அந்த படித்த வசனம் சொல்லுது, பன்றிகளுக்கு கொடுக்கக்கூடிய தவிடாயிலும் கிடைச்சி என் வயர் நிறைஞ்சா போதும், அதாவது கிடைக்காதா? அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்கு அவன் தள்ளப்படுகிறான். நன்றாய் புரிந்து கொள்ளுங்க. இந்த தகப்பன் எவ்வளவோ இந்த குமாரன், நான் முதல்ல சொன்னேன், சவுல் அவன் தகப்பனாகிய கீசுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தபடியினால் அவன் சாமுவேல் தீர்க்கதரிசிக்கு முன்பு வந்தான். இவன் தான் ராஜா என்று கர்த்தர் அவனை வெளிப்படுத்தி கொடுத்தார். சத்தமா சொல்லுங்கள், ஹல்லேலூயா. 2வது இங்க நம்ம பார்க்கிறோம், இந்த இளைய குமாரன் தன் தகப்பனுக்கு கீழ்ப்படியாததினால். நன்றாய் புரிந்து கொள்ளுங்க, எந்த தகப்பனும் தன் பிள்ளை தன்னை விட்டு போகணும்னு எதிர்பார்க்க மாட்டான்.
தன் பிள்ளை வருகிறது, அந்த வசனம் சொல்லுது, தன் மகன் திரும்பி வருவதை பார்த்த உடனே ஓடி போய் கட்டி பிடித்து முத்தம் கொடுத்து அவனுக்காக கொழுத்த கன்றை அடித்து விருந்து வைக்கிறானா. தன் பிள்ளை என்னை விட்டு போயிட்டானேன்னு அவங்க அப்பா ஒவ்வொரு நாளும் கண்ணீர் கவலையோடு கூட இருந்திருக்கிறார். என் வார்த்தையை கேட்காம போயிட்டானே, என் வார்த்தைக்கு கீழ்ப்படியாம போயிட்டானே, எனக்கு எல்லாம் ஆஸ்தி போனது கூட அவருக்கு கவலை இல்லை, என் வார்த்தைக்கு கீழ்ப்படியாம போயிட்டானே. இரண்டாவது நான் சொல்லுகிறேன், தகப்பனுடைய வார்த்தைக்கு முதல் சவுல் தன் தகப்பனாகிய கீசுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படினார். சாமுவேலுக்கு முன்பு வந்து நின்றார், ராஜாவாய் கர்த்தர் அபிஷேகம் பண்ணினார். இந்த இளைய குமாரன் தகப்பனுடைய வார்த்தைக்கு அவன் கீழ்ப்படியல. அவன் செய்த காரியம் என்ன? தகப்பனை விட்டு தூரமாய் போனான். அந்த வேதம் சொல்லுது பாருங்க, அவனுடைய வாழ்க்கையில கீழ்ப்படியாமையினால் அவன் இழந்த நன்மையை இழந்து கடைசி சொல்லுவான் பாருங்க, உம்மை எனக்கு அப்பான்னு கூப்பிடுறதுக்கு கூட, உம்மை என் தகப்பன் என்று சொல்வதற்கு கூட நான் அருகதையற்றவனா இருக்கிறேன். சப்தமா சொல்லுங்களேன், ஹல்லேலூயா. அப்ப நன்றாய் புரிந்து கொள்ளுங்க, இந்த வார்த்தை கேட்கிற தேவ ஜனமே, ஆண்டவருடைய வார்த்தை. அப்ப நம்ம தேவன் அழைத்து, நான் இது எதுக்காக சொல்லுகிறேன்னா, கீழ்ப்படுகிறவருடைய வாழ்க்கையில இன்னைக்கு பிள்ளைகள் இந்த இடத்துல வந்திருக்கிறீங்க, பிள்ளைகளுக்கு சொல்ற, தாயும் தகப்பனுக்கு வார்த்தைக்கு ஒரு மனுஷன் கீழ்ப்படியும் பொழுதுதான், ஆண்டவருடைய வார்த்தைக்கு ஒருவன் கீழ்ப்படியும் போதுதான் கர்த்தர் அவனுடைய வாழ்க்கையில் எல்லா திட்டங்களையும் கர்த்தர் நிறைவேற்றுவார். சத்தமா சொல்லுங்களேன், ஹல்லேலூயா. 1 சாமுவேல் 15வது அதிகாரம், 1 சாமுவேல் 15வது அதிகாரம், அதுல 22வது வசனத்தை படிங்க. 1 சாமுவேல் 15வது, இந்த அதே சவுலை குறித்து ஆண்டவர் வேதனையோடு சொல்லுகிற ஒரு வார்த்தை நம்ம பார்க்க முடியும். 1 சாமுவேல் 15வது அதிகாரம் 22வது வசனம். 22வது வசனம். அதற்கு சாமுவேல், கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படியாதை பார்க்கிலும் சர்வாங்க தகன பலிகளும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமானா இருக்குமோ, பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்கள் நினைத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலும் உத்தமம். இங்கே வேதம் சொல்லுது பாருங்க, அதற்கு சாமுவேல், கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் சர்வாங்க தகன பலிகளும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமா இருக்குமோ. சத்தமா சொல்லுங்களேன், ஹல்லேலூயா. இதுக்குள்ள ஒரு ஆவிக்குரிய அர்த்தம் இருக்கு, நீங்க புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு நிறைய பேர் ரட்சிக்கப்பட்டு கர்த்தருடைய ஆலயத்துக்கு வருகிறாங்க, சபைக்கு வருகிறாங்க. நல்லா இந்த வார்த்தையை கவனித்துக் கொள்ளுங்க. நான் சாயங்காலம் அந்த வசனத்தை வாசித்து கொண்டிருக்கும் போது ஆண்டவர் எனக்கு இருதயத்தில் நிறைய பேர் ஆண்டவருடைய ஊழியத்திற்காக வருகிறவங்களும் இருக்கிறோம், ஆண்டவருக்கு வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வருகிறோம். ராஜாவாய் கர்த்தர் சவுலை தெரிந்தெடுத்தால் அவன் எல்லாம் செய்தான். ஒரு நாள் அதே சாமுவேல் தீர்க்கதரிசி அவன்கிட்ட வந்து கேட்காரு பாருங்க. அதற்கு சாமுவேல், கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிறேன், சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமா இருக்குமோ. அப்ப நன்றா புரிஞ்சுக்கிடுங்க. இன்னைக்கு நிறைய பேர் இந்த சூழ்நிலை என்னன்னா, இந்த சவுல் ஆண்டவருக்கு பலி செலுத்துவதற்காக சில காரியங்களை கொண்டு வைத்திருக்கிறான். ஆனா சாமுவேல் கேட்காரு, நீ கீழ்ப்படியாம நீ என்ன பலி செலுத்தினா அதை ஆண்டவர் பிரியமா ஏற்றுக்கொள்வார் நினைக்கிறியா? நீ கீழ்ப்படியாம ஆண்டவருக்கு செலுத்துகிற பலியை ஆண்டவர் ஏற்றுக்கொள்வாரா? ஏற்றுக்கொள்ள மாட்டார். அதுக்கு இதற்குரிய காரியத்தை நான் சொல்லுகிறேன். இன்னைக்கு நிறைய பேர் கர்த்தருடைய ஆலயத்தில் நல்ல அந்நிய பாஷையில பேசுகிறாங்க, ஆண்டவருக்கு ஆலயத்தில் நல்ல ஆவியில நிரம்புவாங்க, ஆண்டவருக்கு ஆலயத்தில் வந்து நல்ல ஜெபம் வேத வாசிப்பு ஆண்டவருக்கு ஊழிய காரியங்கள் எல்லாத்திலும் இருப்பாங்க. ஆனா ஆண்டவர் சொல்லுகிறாரு, பெற்ற தகப்பன் தாய் பெற்றோருடைய வார்த்தைக்கு ஒரு பிள்ளை கீழ்ப்படியாம என்ன ஆவியில நிரம்பினாலும் என்ன அந்நிய பாஷை பேசினாலும் அதுதான் அவர் சொல்லுவார் பாருங்க. கர்த்தருக்கு வார்த்தைக்கு கீழ்ப்படிவதை பார்க்கலாம், இந்த பலி வேற ஆண்டவர் எதிர்பார்க்கல. சத்தமா சொல்லுங்களேன்.